அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய தலை சிறந்த படைப்புகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த வகையில் ஒரு தந்தையினுடைய மனநிலையை சொல்லும்படி தமிழ்ச்செல்வன்றவர் ஒரு கதை எழுதியிருப்பார். வார்த்தை அப்படின்ற ஒரு சிறுகதை. ஆப்பிரிக்காவில் ஒரு பாடல் இருக்கும். என் தந்தை எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னு கேட்டால், ஒரு முதிர்ந்த மரத்தினுடைய வேர்களை போல மண்ணில் ஊன்றவும், ஒரு முதிர்ந்த பறவையின் சிறகுகள் போல வானத்தில் பறக்கவும் என் தந்தை கற்றுக் கொடுத்தாருன்னு அந்த பாடல் சொல்லியிருக்காங்க. நாமுத்துக்குமார் எழுதுவாரு, அப்பாக்களின் முகங்கள் எத்தனை வித்தியாசமாக இருக்கின்றன. இரவில் நாம் தூங்கிய பிறகு தான் வாங்கி கொண்டு வந்த தின்பண்டங்களை நமக்கு ஊட்டிவிட்டு கருணையோடு பார்க்கும் அப்பாவின் முகங்கள். சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் நாம் சேட்டை செய்தால் கடுப்போடும் கோபத்துடனும் பார்க்கக்கூடிய அப்பாவின் முகங்கள். மாத கடைசியில் பள்ளி சுற்றுலாவிற்கு காசு கேட்டால் பதற்றத்துடன் பார்க்கக்கூடிய அப்பாவின் முகங்கள்னு அப்பாவின் முகங்களை பிரித்து சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட அப்பாக்களை பற்றிய ஒரு கதை தான் தமிழ்ச்செல்வனுடைய இந்த வார்த்தைன்ற சிறுகதை. சோலையப்பன் ஒரு பையன், ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு குட்டி பையன். இந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா, வீட்டில் தன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ட்ரௌசர்களை எடுத்து வச்சுக்கிறான். அது என்னப்பா நல்ல ட்ரௌசர் அப்படின்னா, உட்கார்ற இடத்துல கிளியாமல் இருக்கும்ல, அதுதான் அவனை பொறுத்த வரைக்கும் நல்ல டவுசர். அந்த டவுசர்லாம் எடுத்து என்ன பண்ணுறான்னா, ட்ரங்க் பொட்டிக்கு அடியில் வச்சுக்கிறான் ட்ரௌசரையும் சட்டையும். அதுதான் அவர் அயன் பண்ணுற டெக்னிக். அந்த மாதிரி எல்லா சட்டைகளையும் எடுத்து அந்த ட்ரங்க் பொட்டிக்கு அடியில் வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வாத்தியார் வீட்டுக்கு போய் நல்ல 4-5 நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வர்றாரு. ஏன்னா சாப்பாடை பொட்டலம் பண்ணணும். மண்டையடி தைலம் வாங்கிட்டு வர்றாரு. அந்த பாட்டில் வாங்கிட்டு தேங்காய் எண்ணெயை அதில் ஊற்றி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா டிரைவர் மாமா வீட்டில் ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கை நம்ம கேட்டோன்னா அவர் கண்டிப்பாக தருவார்னு நம்பி டிரைவர் மாமா வீட்டில் போய், மாமா ஊருக்கு போகிற பேக் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாரு. அவ வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு பிடிச்ச ஒரு பேக் எடுத்துகிட்டு அந்த குட்டி பையன் சோலையப்பன்ட்ட கொடுக்குறாரு. பரவாயில்ல, அழுக்கு பேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதை தண்ணி வச்சு தொடச்சிக்கலான்னு தனக்குத்தானே ஒரு நம்பிக்கையை சொல்லிட்டு அந்த பையன் அந்த பையனையும் எடுத்துகிட்டு வர்றான். இதெல்லாம் போகும்போது நம்ம டூருக்கு போகிறோமே, என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களான இளங்கோவன் ஒரு பையனை போய் பிடிக்கிறான். அந்த பையன்கிட்ட கூலிங் கிளாஸ் இருக்குது. நம்ம கன்னியாகுமரிக்கு டூர் போகிறோம், ஸோ கூலிங் கிளாஸ் இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னு அந்த அண்ணன்ட்ட போய், அண்ணன் எனக்கு உங்களுடைய கூலிங் கிளாஸ் ஒரு 2 நாளைக்கு தரீங்களா, நான் கன்னியாகுமரி போயிட்டு கொடுத்துட்றேன். தமிழ்ச்செல்வன் எழுதுவார், இந்த இளைஞன் என்ன மாதிரியான இளைஞன்னா, கல்லூரி முடித்து விட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் ஊர் சுற்றி கொண்டிருந்த இளங்கோவன் அண்ணனிடம் போய் சோலையப்பன் அந்த கூலிங் கிளாஸை வாங்கி கொண்டு வந்தான் அப்படின்னு அந்த கூலிங் கிளாஸை வாங்கி வச்சுருப்பாரு. இப்போ மண்டையடி தைலம், நியூஸ் பேப்பர் எல்லாம் ரெடியாக இருக்குது. கிளாஸுக்கு போன உடனே கணக்கு வாத்தியார்கிட்ட இந்த பையன் கேட்குறான், சார் நம்ம எங்கே சார் போகிறோம்? கன்னியாகுமரிக்கு கடலை பார்க்க போகிறோம்லே. கடல் எவ்வளோ பெருசாக சார் இருக்கும்? இப்படி இருக்குமா? இவ்வளோ பெருசாக இருக்குமா? இவ்வளோ பெருசாக இருக்குமா? இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு கையை காமிச்சுலாம் அந்த பையன் கேட்டுக்கிட்டே இருக்கான். பகல் கனவு காணாதலே, நாளைக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம்ல அப்படின்னு அந்த ஸ்கூல் சார் சொல்கிறாரு. இவனுக்கு அப்படியே கனவெல்லாம் ஓடுது. கிளாஸ் ரூமில் உட்காந்தபடியே அவனுக்கு கனவு ஓடுது. விடிய காலையில் நம்ம கன்னியாகுமரிக்கு போயிடுவோம், அப்புறம் மத்தியானம் சுசீந்திரம் போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிருக காட்சி சாலை ஜூவில் போய் எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பத்மநாபசாமி கோயிலுக்கு கூட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்கல்ல, திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோயிலுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போனோன்னா சட்டையை கழட்ட சொல்லுவாங்க. சட்டையை கலட்டினோன்னா நம்ம உடம்புல இவ்வளோ சொரிசுரங்காக இருக்கே, இதெல்லாம் பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களே, நம்ம என்ன பண்ணுறது? அதான் இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, தேங்காய் எண்ணெயை உடம்புலலாம் தேய்ச்சிக்கிட்டு நம்ம போய் சாமி கும்பிட்றதுக்கு வேணால் போவோமா அப்படிலாம் அந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம உடம்பை பார்த்துட்டு நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, போனால் போகுது, இப்போ வரலைன்னா என்ன, இப்படிலாம் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சார்கிட்ட கேட்குறான், சார் அந்த கன்னியாகுமரியில் வேறு என்ன சார் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்? அங்கே காந்தி மண்டபம் இருக்குல்லே, காந்தி மண்டபத்தில் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சூரிய ஒளி டைரக்டாக உள்ளார காந்தி மண்டபத்துக்குள்ளே விழுமாலே, அது எப்படி சார் விழுவும்? சும்மா ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சர்க்குலர் வருது. யார் டூருக்கு இன்னும் காசு கொடுக்கலையோ, பள்ளி சுற்றுலாவுக்கு காசு கொடுக்காதவங்க இன்னைக்கு மத்தியானம் அந்த 20 ரூபாயை PK சார் வாழ்கிட்ட கொடுத்துடணும். காசு கொடுக்காதவங்க பள்ளி சுற்றுலாவுக்கு வர முடியாதுன்னு அந்த சர்க்குலர் வருது. இவனுக்கு இதயமே ஒரு பக்கம் நின்ற மாதிரி இருக்குது. வேகமாக போகிறான். சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்ச அந்த மத்தியான நேரத்துலையே வேகமாக அம்மாவை தேடி வீட்டுக்கு போகிறான். வீடு பூட்டியிருக்கு. சரி, அம்மா எப்படியும் வயக்காட்டில் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வேகமாக போகிறான். அம்மா
இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள நம்ம காசு கொடுக்கணுமா, கொடுக்காட்டி எங்களை வந்து இன்னைக்கு சாயந்தரம் டூருக்கு என்னை கூட்டு போக மாட்டாங்கம்மான்னு கத்திக்கிட்டே அழுதுகிட்டே அந்த வரப்பு பூரா போறான். என் ராசா எதுக்குடா அழுகிற அப்படின்ட்டு அந்த அம்மா ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. அம்மா நான் இப்பயே போய் நான் பிகே சார் வாழ்க்கை 20 ரூபா கொடுத்தா தாம என்னை டூர் கூட்டு போவாங்க, இல்லாட்டி என்னை கூட்டு போக மாட்டாங்கம்மான்னு அழுகுறான். அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கவலைப்படாதடா, அப்பா இன்னைக்கு முதலாளிகிட்ட உனக்காக தாண்டா 20 ரூபா வாங்கிட்டு வரான்னு சொல்லி முதலாளி வீட்டுக்கு போயிருக்காரு, வாடா நான் கூட்டு போறேன்னு சொல்லி அவங்க அம்மா வேலையை விட்டுட்டு இந்த முதலாளி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போனால் அங்கே முதலாளி அம்மா மட்டும்தான் இருக்காங்க. முதலாளியும் காணோம், இவங்க அப்பாவையும் காணோம். முதலாளி அம்மா என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இல்லை இவங்க அப்பா இவனுக்காக 20 ரூபா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு தம்பி டூருக்கு போகிறான் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவியா சொல்கிறாங்க. முதலாளி அம்மா, ஓ அவங்க 2 பேருமா டவுனுக்கு நெல் வாங்குறதுக்காக போயிருக்காங்க, இந்த காசு சமாச்சாரம்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு இவங்க சொல்ல அந்த பையன் அவ்வளோதான் ஓன்ட்டு திரும்ப அழுக ஆரம்பிக்கிறான். நம்மளுடைய கனவெல்லாம் கலைஞ்சிருமோன்னு ஒரு பயம் அந்த சோலையப்பனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நியூஸ் பேப்பரை வாங்கி வச்சு, கூலிங் கிளாஸை வாங்கி வச்சு, அந்த ட்ரௌசர்லாம் மடித்து வச்சு எல்லாம் ரெடியாக இருக்கிற சோலையப்பனுக்கு அந்த 20 ரூபா கிடைக்கலனா அந்த கனவு தவிடுபோடு ஆயிடுமேன்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அவனுடைய அழுகையை எப்படி நிப்பாட்டுறதுனே இந்த 2 பெண்களுக்குமே தெரியலை. இப்போ முதலாளி அம்மா சொல்கிறாங்க, ஒரு மோர் வேணா குடிக்கிறியாடா தங்கம், அழுகாமல் இருடா நான் ஏதாவது பண்ணுறேன்டான்ட்டு அந்த மோர் எடுத்துகிட்டு வர்றாங்க. இவன் அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு 20 ரூபா தான் வேணும்னு புரண்டு அழுகிறான். இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச வீடெல்லாம் ஏறி இறங்கி போய் கேட்குறாங்க, ஒரு 20 ரூபா இருந்தால் கொடுங்க, என் வீட்டுக்காரர் இன்னைக்கு நைட்டு வாங்கிட்டு வந்துடுவார், 20 ரூபா இருந்தால் கொடுங்கன்னு. எல்லாரும் ஏதோ காரணம் சொல்லி காசு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சாயந்தரம் ஆயிடுது, இவனை மடியில் உட்கார வச்சுட்டு இவனை அழுகையை தேர்த்த பார்க்குறாங்க. இவனா ரோடெல்லாம் புரண்டு அழுகிறான். எல்லா பிள்ளைகளும் அந்த சாயந்தரம் 6 மணிக்கு டூருக்கு போகிறதுக்காக வரிசையாக இவங்க வீட்டு வாசலை கடந்து போகிறாங்க. இவன் அதை ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதில் ஒரு பையன் திரும்பி, சோலையப்பா நீ டூருக்கு வரலையான்னு கேட்குறான். நின்று இருந்த அழுகை இப்பொழுது மீண்டும் அவனை பிடித்து கொண்டது. மீண்டும் திரும்ப தேம்பி அழுகிறான். இவனுடைய அழுகையும் அந்த பையன் கேட்டதையும் அவங்க அம்மாவாலையும் தாங்க முடியல. அவங்க அம்மாவும் இப்போ சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுட்டு சொல்கிறாங்க, கவலைப்படாதடா, இப்போ போலேன்னா என்னடா திருச்செந்தூருக்கு அப்பா கூட்டு போவார்றா, திருச்செந்தூருக்கு எப்படி நம்ம திருவிழாவுக்கு போவோம்டா, நம்ம திருவிழாவுக்கு போகும்போது அந்த கடலை பார்ப்போம்டா, அப்படியே உன்னை அப்பாவை கன்னியாகுமரிக்கு கூட்டு போக சொல்கிறேன்டா, அப்பாவுக்கு என்ன நிலைமையோ என்னன்னு தெரிலடா, அதனால தான்டா வரல, நீ அழுகாதடா, நம்ம திருச்செந்தூரில் போய் கண்டிப்பாக கடலை பார்ப்போண்டான்னு அந்த பையனுக்கு என்னெல்லாமோ சமாதானம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த சோலையப்பனால் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது கொண்டே இருக்கான். இது எல்லாவற்றுக்கும் இடையில் சோலையப்பனினுடைய அப்பா முதலாளியிடம் அந்த 20 ரூபாயை பெறுவதற்காக காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் போராடிட்டே இருக்காரு. எல்லா வேலை முடிஞ்சு இரவு நேரத்தில் முதலாளி வெறும் 10 ரூபாயை கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீ ஏற்கனவே எனக்கு பழைய பாக்கி நிறையா தரணும், இப்போதைக்கு இந்த 10 ரூபாயை வச்சுக்கன்னு கொடுக்குறாரு. இப்போ அந்த தந்தை தன்னுடைய மகன் சோலையப்பனினுடைய முகத்தை பார்க்க முடியாமல் அன்று இரவு அவங்க வீட்டுக்கும் போக முடியாமல் அந்த ஊரில் மந்தைன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆலமரத்துக்கடியில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் சார்ந்த ஒரு இடமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் தன்னுடைய மகனுடைய முகத்தை பார்க்க முடியாமலும் வீட்டிற்கு போக முடியாமலும் வெறும் 10 ரூபாயை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமலும் அவனுடைய தந்தை அங்கேயே சென்று படுத்து விடுகிறார். தனது மகனை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு சரியான வார்த்தையை கண்டுபிடித்த பிறகுதான் சோலையப்பனின் தந்தையால் சோலையப்பனினுடைய முகத்தை பார்க்க முடியும் என்று தமிழ்ச்செல்வன் அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. நாமுத்துக்குமார் சொல்லுவார், அழுகின்ற அம்மாவின் முகங்களைப் போல் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவதில்லை அழுகின்ற அப்பாவின் முகங்கள்னு. தன்னுடைய மகனின் ஆசையை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கின்ற இந்த அப்பாக்களின் மனதிற்குள்ள அதை எழுதுவது என்பது மிக ஒரு கனத்த விஷயம். தமிழ்ச்செல்வன் அதை அவ்வளவு அழகாக கடத்தியிருப்பார். முடிஞ்சால் தமிழ்ச்செல்வனுடைய இந்த வார்த்தை என்ற இந்த கதையை படித்து பாருங்களேன். மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.